பல்லவடி சித்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டது சங்கீத தியானபதி ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வேத தியானத்தை இறை வார்த்தையும் கருத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வீடியோடு இருக்கடி இயற்கை கால சாதம் கரட தடையெல்லாம் கிடைத்து நான் எனக்கு சிறுகி நீர் எனக்கு ஒரு பெருகமடி ஒப்புக் கொடுக்குறோம். ஒரு வார்த்தையும் ஜனங்கள் இருதயம் திறக்கணும், விடுதலை பெறணும். இந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்த சாட்சியாக நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இந்த தீர்மானம் பயத்தை மேற்கொள்ளுவேன். ஒரு தீர்மானங்களை குறித்து தொடர்ந்து நாம் இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பயத்தை மேற்கொள்ளுவேன். முதலாவது பயத்தை மேற்கொள்வதற்கு நேற்றைய தினம் நடந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தை கொண்டு வரலாம். அந்த நேற்றைய தினம் செய்த நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த அந்த பாவ செயல் அப்படிங்கிற உணர்வு இருந்தாலும் அந்த பாவத்தினாலே வருகிற பயம், ஒரு சொல்லோ ஒரு செயலோ, ஒரு நன்மை என்று அறிந்தது செய்யாது இருந்தாலோ, ஏதோ ஒரு விஷயங்களை பாவம் செய்தால்தான் பாவம் கிடையாது. நன்மை என்று அறிந்திருந்து செய்யாதிருந்தால் பாவம். அப்போது அந்த பாவத்தை நாள வருகிற பயத்தை மேற்கொள்ள முதலாவது அந்த சூழ்நிலையை விட்டு விலகி வரணும். முதல்ல அந்த நினைவுகளை விட்டு வெளியே வாங்க. ரெண்டாவது, அந்த பாவம், அந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தோம், ஒரு சண்டையோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகளோ இல்லை எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்த காரியங்கள் நடந்தது உங்களுக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலையை விட்டு அதை வெளியே வாங்க. ரெண்டாவது, அப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடிய ஒரு காரியங்களும் வாழ்க்கையில் இடம்பெறாதபடி அது காத்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விட்டு விலகி, அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் விட்டு விலகிருங்க. பழக்க வழக்கங்கள், ஆகாத சம்பாஷணைகள், எதெல்லாம் உங்களுக்கு அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினதோ, மனிதர்களோ கால சூழ்நிலைகளோ, எந்த இடம் பொருள் மனுஷங்க, அவங்கள முட்டு வெளியே வாங்க. ரெண்டாவது, அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில் வராதபடி நம்ம வேலி அடைச்சிக்கிற ஆயத்தமாங்க. உடனே திடீர்னு ஒரு சிநேகத்தை விட முடியாது. அப்போ முதலாவது அவங்கள என்ன காரியத்துக்காக அவங்களோட நாம் பழக வேண்டி இருக்குது. நீங்கள் நன்மைன்னு ஒரு சில நன்மைகளுக்காக அவங்கள்ட்ட பழகி பலவிதமான தீமைகளுக்கு உடன்பட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அது 1000 லாபம் தரக்கூடிய நன்மை வைக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நன்மையே நஷ்டமாக்கி போனாலும் பரவாயில்ல, அந்த ஐக்கியத்தை விட்டு விலகுங்க, சூழ்நிலை விட்டு விலகுங்க. ஒரு தவறான விதத்தில் பொய் சொல்லி இல்லை கள்ளத்தனமான கணக்கு வழக்கு எழுதி ஏதோ ஒரு லாபங்காரத்தை இருக்கக்கூடிய உலக பிரகாரமான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குதுன்னா அந்த வருமானம் எனக்கு லட்சியமே இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். கிறிஸ்து இயேசுவுக்காக நான் அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்காக அதை விட்டு விலகிறேன் தீர்மானம் எடுங்க. அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த பாவம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. தீர்மானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த தீர்மானம் உடைக்காதபடிக்கு காத்துக்கொள்ளணும். என்னை பரிசுத்த ஆவியானவர் விடைபெற்று கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அப்போ முதலாவது, பயத்துக்கு காரணம் பாவமா, அந்த சூழ்நிலையா, மனிதர்களா, அதை விட்டு விலகி இனி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி நீங்கள் கவனமாக இருந்து வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு முதலாவது, நீ பயத்திலிருந்து விடுதலை பெற முதலாவது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்தீர்களோ அந்த சூழ்நிலை, அந்த இடம் பொருள் மனுஷர்கள் அதை விட்டு விலகி இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன், சொல்லோ செயலோ எந்த காரியம், அந்த செய்தியை கேட்குற வேலையில் இந்த நன்மைக்காக நான் போனேன், பல தீமைகள் அதில் அடங்கி இருக்குன்னு நீங்கள் அறிந்த பிறகு ஒரு சில நன்மைகளுக்காக பலவித தீமைகளுக்கு உடன்பற்றாதீங்க. அதை விட்டு விலகி இனி அந்த பாவம் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்ள இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக யோனாவின் தீர்மானம்
துதியின் சத்தத்தோடு நான் பொருத்தனை செய்வேன் என்று தீர்மானம் பண்ணினார். உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு அவனை கரையேறி விட்டது. நீ தீர்மானம் எடுங்க, அந்த பிரச்சனை விடுதலை பெற்று இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.